அருமையான ஒரு காட்சி. போர்ச்சுகல் இருக்காரு மெஸ்ஸி. அவர் டிஷர்ட் பார்த்து சொல்றாரு நீங்க மெஸ்ஸி ஃபேனா, நான் வந்து ரொனால்டோ ஃபேன் அப்படின்றாரு. பார்த்தீங்கன்னா மேக்கிங்கு மசாலாம் தடவி பால் மாதிரி உருட்டிட்டு அண்ணன் வந்து கையில் அப்படியே சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த மாதிரி ஒரு மிளகா வாங்கிட்டு அதை அப்படியே கீறிக்கிறாங்க, கத்தி வச்சு அப்படியே கீறிடுறாங்க. கீறிட்டு தலைவர் பாருங்க அப்படியே அதுக்குள்ள அப்படியே மசாலா தடவுறாரு. மசாலா தடவி அப்படியே தனியாக வச்சிடுறாரு. ஓ பாருங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்கங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஹி கடையிலேருந்து திமுறை பார்த்தீங்களா, சரக்கு போதையில் சண்டை கடைசியில் நம்ம தான் இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு, ஒரு ஜாலிக்கு நம்ம ஓட்டுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 400 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ கடையை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க, இதான் அந்த கடை. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் சாண்ட்விச் பண்ணுறாங்களாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரிஜோ. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜோத்பூரில் இருக்க அந்த ஜோத்பூர் மார்க்கெட்டான சர்தார் மார்க்கெட்டில் இருக்காங்க. உங்களுக்கு என் பின்னாடி நடக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். முன்னாடி அதை விட பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் இந்த மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேங்க. இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, துணிமணி, அப்புறம் செப்பல், வளையலுன்னு சொல்லிட்டு இல்லாத ஐட்டமே கிடையாது. செம்ம டிராஃபிக் நெரிசல், செம்ம கூட்ட நெரிசலான ஒரு பஜாரில் தான் இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி மண்டே, அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்று வந்து என்னால் இந்த இடத்துக்குள்ளே வரவே முடியல. நான் வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், இதே கல்லிக்குள்ளே தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். பட் நேற்று வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயும் என்னோடய பாதி உயிரே போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு தனி ஸ்கில்லே வேணும். அப்போ தான் நம்ம வண்டியை இந்த ஏரியாவுக்குள்ளே வண்டியை ஓட்ட முடியுங்க. அந்த அளவுக்கு டஃப்பானது. பார்த்தீங்களா, பின்னாடி ஹாரன் அடிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. ரொம்ப கஷ்டம் தாங்க இதுக்குள்ளே வண்டி ஓட்ட. அதுவும் இதில் ஆட்டோலாம் ஓட்டு சொல்லி முடிக்கல. யாருங்க ஆட்டோவை பாருங்க. பார்த்தீங்களா, இந்த தெருவுக்குள்ளே எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்களோ கஷ்டம். அதில் நம்ம ஆட்டோக்கார அன்னைங்க, ரிக்ஷா அன்னைங்க, தள்ளு வண்டிக்கார அன்னைங்கெல்லாம் இதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே இருக்குது, இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, துணிமணி, ஜவுளி கிவுளி எல்லாமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெயின் சர்க்கிள் காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் அந்த மெயின் சர்க்கிள். இவ்வளோ நேரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, வீடியோ அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இந்த மெயின் மார்க்கெட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் தான் இந்த சர்தார் மார்க்கெட்டுங்க. பார்த்துக்கோங்க, சர்தார் மார்க்கெட். நீங்கள் வந்துட்டு ஏதாவது இல்லை, நீங்கள் ஏதாவது பொருள், எலக்ட்ரானிக் பொருள்லாம் கிடைக்காது. மற்றபடி வீட்டு சாமான் தேவையானது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கடையில் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், கத்தி, நைஃபு, செப்பல், ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டுக்கு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சர்க்கிளில் இருக்குது. பட் நம்ம அப்படியே அழகாக வந்து உள்ளே போவோம். உள்ளே இன்னும் சில கூட்டங்கள் இருக்குங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இந்த சந்துக்குள்ளே ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வராமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சர்தார் மார்க்கெட்டு கேட்டுக்குள்ளே இன்னும் ஒரு முக்கியமான ஐகானிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இதுக்குள்ளே நடந்து வரேன். வாட்ச் டவருங்க, அதாவது வாட்ச் உள்ள டவரு. அதுதான் இது. என்ன சொல்கிறாங்க, கண்டாகர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜஸ்தானிஸில். உள்ளேயும் அருமையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் உச்ச கட்டத்தில் இருக்குங்க. பாருங்கள், வெறும் 300 ரூபாய்க்கு வந்து குர்த்தி இதெல்லாம் இருக்கான். ஸோ எனக்கு ஒரு துண்டு வாங்கணுங்க. இப்போ தான் ஏன் வந்துச்சு. ஸோ போகும்போது ஒரு துண்டு ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா வந்து பார்கெயின் பண்ணி பேசினா குறைச்சி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தானில் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஏ பிஸ்னஸ் பண்ணால் ஒருத்தர் பி பிஸ்னஸ் பண்ணுறாரு. இங்கே பிஸ்னஸ்லேயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. அருமையான ஒரு காட்சி. அந்த பழைய கட்டுமான கட்டிடங்கள், அந்த ஸ்டைலில் வந்து ஒரு அழகான ஒரு வாட்ச் டவர். அந்த வாட்ச் டவர்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரங் ஃபோர்ட்டு கூட தெரியுதுங்க. பாருங்கள், இந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ரு உள்ளே இருக்குது. ஐ மீன் அந்த ஆர்கிடெக்சராக சொல்கிறேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்ணை அப்படியே குளிர்ந்து போயிடும். நீங்கள் ஒரு 50-100 வருஷம் அப்படியே பின்னாடி போயிடுவீங்க. அந்த ஃபீலை உங்களுக்கு தந்துடும் அந்த ஃபோர்ட்டு. ஸோ தட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள அந்த ஃபுல்லுங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. மோதிரமாக இருக்கட்டும், ஜிமிக்கியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லேடிஸ் ஐட்டம்ங்க வளையல் ஆரம்பித்து அது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சப்ஜின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம் தான். தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, இஞ்சி, முட்டைக்கோசு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஐட்டங்கள் தான். எதுவும் ஸ்பெஷலாக எனக்கு எதுவும் தெரில, இருந்தால் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக உள்ளதாக காட்டுறேன். வழக்கம் போல் டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க. கடை வீதின்னு வந்துட்டாலே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். லேடிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. இது வீட்டு சாமான். அப்படியே அடுத்த கடையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த லேடிஸ் போகிற சாரீ, அப்புறம் நைட்டி, ஷாலு. ஏன்னா இவங்க வந்து அதிகமாக பாருங்களேன், இந்த ஆண்டிலாம் பாருங்கள், இந்த ஆண்டிலாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஷாலு தான் மாட்டியிருக்காங்க. ஸோ ஷால் இஸ் என்ன, நம்ம வந்து கழுத்துக்கு போடுற ஷாலை இவங்க வந்து இப்படி இது மாதிரி போட்டு முக்காடு போட்டு மறைச்சிடுறாங்க. ஏன்னா இது இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த ராஜஸ்தானிஸோட ஒரு முக்கியமான ட்ரெடிஷன் இது. ஜென்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த தலையில் போகிற ஷால் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மறைச்சிருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறோம்னா பாருங்கள், இந்த ஆண்டி கூட இப்படி ஷால் மேலே போட்டுருக்காங்களே, இவங்க இந்த மாதிரி தலையில் வந்து ஷால் போட்டுக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு ஷாலுங்கிறது அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திங். அது மேண்டேட்ரி திங். ஐ மீன் இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாரும் போடுறதில்ல. பட் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, 40, 35 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே வந்து ஷால் போட்டுட்டு தான் வராங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செப்பலுக்கும் ஜுவல்லரிஸ்க்கும் இருக்குங்க. இப்போ சர்க்கிள் வந்துட்டோம். சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. அதாவது ஷஹி சமோசா கடைன்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து சமோசா ரொம்ப ஃபேமஸுங்க. போயிட்டு ஒரு சமோசா வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா திஸ் இஸ் ஒரு ஐகானிக் ஷாப்பு. உங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கடை ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கச்சோரி, சமோசா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பசிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் இங்கே வந்துட்டோம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான். எவ்வளோ ரேட்டு என்ன நம்ம உள்ளே போய் கேட்டு சொல்லுவோங்க. லெஸ்ஸி கூட இருக்குது. லெஸ்ஸி வாங்குவோமா? ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாச்சு நான் லெஸ்ஸி சாப்பிட்டு. ஸோ ஒரு சமோசாவும் ஒரு லெஸ்ஸியும் வாங்கிடுவாங்க. பார்த்துக்குங்க, ஷஹி சமோசா, ஷாஹி சமோசா அண்டு ஓரட் நம்கீன். எனக்கு ஹிந்தி அவ்வளோ படிக்க தெரியாது, நீங்களே படிச்சுக்கோங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேமில் வந்து கேட்டு போகிறேன். ஹாய். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு கிடச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்லேருந்து வந்திருக்காருங்க. போர்ச்சுகல் வந்திருக்காரு. மெஸ்ஸி அவர் டிஷர்ட் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மெஸ்ஸி ஃபேனா, நான் வந்து ரொனால்டோ ஃபேன் அப்படின்றாரு. பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் வந்து ஒரு சமோசா வாங்கிட்டோம். இங்கே மேக்கிங் மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எவ்வளோ பெரிய சட்டி, அந்த அவ்வளோ பெரிய வீடியோ பாருங்கள், எவ்வளோ பெரிய சட்டியில் வந்து கச்சோடி, ஆலு கச்சோடி. ஓ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து கச்சோடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்கிங்கு மசாலாம் தடவி பால் மாதிரி உருட்டிட்டு அண்ணன் வந்து கையில் அப்படியே சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே கொதிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கச்சோரி அப்படியே எடுத்து இந்த சைடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சமோசா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேசிக்காக ஆரம்பிக்குது. அண்ணன் இங்கேருந்து மாவு உருட்டுறாருங்க. மாவை வந்து தனியாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா தனியாக செய்கிறாங்க. மசாலா தனியாக செஞ்சு அதை உருட்டி வச்சுறாங்க. அதை உருட்டி அந்த பாலுக்குள்ளே வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சிடுறாங்க. ஊரில் செய்வாங்கல்ல மிளகா பஜ்ஜி, அதே மாதிரி இவங்க ஊரில் ஒரு கைண்ட் ஆஃப் மிளகா பஜ்ஜி செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிளகா வந்து கீரிதான். ஏன் கேப் போகுது மிர்ச்சி வடா. ஓகே, இங்கே வந்து நம்ம ஊரில் மிளகா பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா மிர்ச்சி வடை. அதாவது இந்த மிளகா, இந்த பெரிய வந்து காரமான மிளகா. வேறு லைக் ஸ்பைசி ஏ ஸ்பைசி ஸ்பைசியா ठीक இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்குமாங்க. இந்த மாதிரி ஒரு மிளகா வாங்கிட்டு அதை அப்படியே கீறிக்கிறாங்க, கத்தி வச்சு அப்படியே கீறுறாங்க. கீறிட்டு தலைவர் பாருங்க அப்படியே அதுக்குள்ளே அப்படியே மசாலா தடவுறாரு. மசாலா தடவி அப்படியே தனியாக வச்சிடுறாரு. அப்படியே ஓ பாருங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்கங்க. எத்தனை பிளேட்டு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 பிளேட்டை வரிசையாக அடிக்கி வச்சுட்டு இந்த மசாலா இங்கே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பாருங்கள் கீழே இதெல்லாம் இருக்குது, இது தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஃபாரின் சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாங்கியாச்சுங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஹி கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமோசாவும் ஒரு லெஸ்ஸியும் வாங்கியாச்சுங்க. இப்போ என்னென்னா மேட்ரு என்ன தெரியுமா, இதை வந்து சாப்பிட்றது தான். ஏன்னா இந்த வண்டி ஆட்டுன்னு தெரில, நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. ஆஹா, ரிவ்யூ வேணுமா உங்களுக்கு? இதோட இந்த கூட்டத்தை பாருங்கள்.
இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சுக்குங்க எந்த அளவுக்கு சாப்பாடு வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஸ்வீட்லாம் விரும்பாத ஆளுங்க. ஆனால் நானே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு பிளேட்டு கூட போகலாம். 50 ரூபா இந்த லஸ்ஸி. இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ச்சுகீஸ் பிரதர் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், வாங்க நம்ம நேரம் ஒன்றா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் நடந்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா ஆள் ஸ்மார்ட்டாக வேறு இருக்கார். நம்ம வந்து அவருக்கு தெரியாது நம்ம வந்து தமிழ் பேசிக்கிட்டோம் சொல்லிட்டு, ஆனால் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், அது வேறு ஊர், இங்கே வேறு ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல நான் சும்மா தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நானும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். திரும்பி அதே இடத்துக்கு போயிட்டு ஒரு டவல் மட்டும் வாங்கணுங்க. பாய் टॉवल कितना का भाई? कितना का? एक का कितना? 80 रुपये का. 80 मतलब 80. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து டவல் வாங்கணுங்க. நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் 6 அமரை உட்காந்து பொறுமையாக குடிக்கணும். பட் இந்த கூட்டத்துக்குள்ள வந்து 6 அமரெல்லாம் குடிக்க முடியாது. சட்டுன்னு குடிச்சு பாத்திரத்தை வச்சுட்டு அடுத்தடுத்து வாங்கி பண்ணிடணும். अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. क्या हाल भाईजान? खैरियत. आप कहाँ से? मैं जैसलमेर से. जैसलमेर से? जैसलमेर आता. मैं कल उधर जा रहा है जैसलमेर. जैसलमेर की नगरी हमारी सोने की चिड़िया. ओ सोने की चिड़िया. हाँ वहाँ पर आ जाना. ठीक है ठीक है. पटवा हवेली है, फोर्ट है, बहुत सम के रेट में डिब्बे है, वहाँ पर आ जाना. ठीक है. ठीक है. खुदा हाफिज. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவல் வாங்கியிருக்கோங்க. இந்த டவல் தான் வாங்கணும். ஏன்னா என்கிட்ட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டவல் இல்லை. பைத்தியக்கார பையனே நடு ரோட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு போலீஸ் இருக்காங்க, இருந்தாலும் அதை பற்றி தலைவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ கடை இங்கே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காண்டி சண்டை போடுறான். திமுறை பார்த்தீங்களா, சரக்கு போதையில் சண்டை போட்டு. मैं तेरे घर का पी के आया हूँ, तेरे घर का खा के आया हूँ, तो बोल सकता तू है? मैं मेरे पैसे से पी के आया हूँ. No, he is not stealing. क्यों बोल रहा मेरे को? He is boost. He is drunkard. Yeah, I got a dustbin. இடமே வந்து தரிகிட தத்துவம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடையில கூட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் மனசாட்சியே இல்லாமல். I thought he was like stealing. No, he's not stealing. He was so drunk. ये रोज होता है, वाता बड़ी रोज मुझे टेकते हैं. He's telling that he used to drink daily and he make these kind of stunts. रोज का काम है, रूटीन डेली. பார்த்தீங்கன்னா நம்ம போர்ச்சுகீஸ் நண்பர் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கோம். தலைவருக்கு இது புதுசா, எனக்குமே இது புதுசு தான். எனக்கிட்டே ஹிந்தி தெரியும் அவ்வளோதான், அவருக்கு அந்த ஹிந்தி தெரியாது. மற்றபடி நம்மளுக்கு ராஜஸ்தானுக்கு எம்புடு தூரம். அவர் சொல்கிறார் இந்த ஏரியா கலராக இருக்குது, டெல்லி வந்து ரொம்ப பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இந்த ஏரியா கலராக தாங்க இருக்குது. பாருங்களே, இல்லாத ஐட்டமே கிடையாது. நம்மளாம் ஒரு படம்லாம் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துட்டு இதெல்லாம் இந்தியாவில் இருக்கா, இல்லை ஏன் வெஸ்டர்ன்காரங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க, கூட்டம், அப்புறம் வந்துட்டு நம்மளாம் வந்து சுத்தமாக இருக்க மாட்டோம், ரொம்ப டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி இடங்கள் சுற்றி பார்க்கும்போது தெரியுது இந்தியாவில் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடங்கள் இருக்குங்க. ஐயோ, வளையலை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு க்யூட்டான விஷயத்தை பார்த்தேன், அதான் உங்களுக்கு காட்டிக்கலான்னு பார்த்தேங்க. எவ்வளோ சின்னமான கடை. இதெல்லாம் நம்ம பழைய மேகசீனில் பார்த்த மாதிரி இருக்கும். கடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடை, அது ரிப்பேர் பண்ணுற கடைங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது அழகாக அங்கிள் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. आपने ये बस सामान இப்போ தான் உங்களுக்கு நான் சமோசா வந்து அப்போ சாப்பிட்டுன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், கையோடு கொண்டு வந்துட்டேன் சமோசாவை. அப்படி ஒரு அமைதியான இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்றேன். 25 ரூபா அந்த சமோசா, அந்த லெஸ்ஸி 50 ரூபா. பாதாம் பிஸ்தா இல்லை, பாதாம் இல்லை, பேர் என்ன, முந்திரி. ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு முந்திரி வருதுங்க பாருங்கள். இன்னும் நிறைய முந்திரி இருக்குங்க உள்ள. இப்போ தெரியுதா ஏன் அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. நான் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்தாப்புல, போர்ச்சுகீஸ் நண்பர், அவர் வந்து நம்ம ஹாஸ்டலில் காமிச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து பேக்கெட்டில் போட்டு வந்துட்டேன்.
2 பைட்டு சாப்பிட்டேன். ஆனால் அந்த உள்ளே இருக்க அந்த மசாலாவில் தான் இந்த முந்திரி ஐட்டம் தம்பி இருக்காப்புல. இன்னொன்று இந்த சர்க்கிளுக்கு முக்கியமாக வந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இந்த குதிரை ரைடு வந்து ட்ரை பண்ணுறது தான். ஐ மீன் இந்த குதிரையில் வந்து நம்ம வந்து இந்த அண்ணன்ட்ட பேசியிருக்கோம். 100 ரூபா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு திரும்பி நான் உங்களை இங்கேயே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம இந்த குதிரையில் இன்றைக்கி வந்து பயணம் பண்ண போகிறோம். பார்ப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்துருப்போம் கிஷன்கட்டில் உங்களுக்கு இந்த குதிரை ஓட்டுறதுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள ஒரு சர்க்கிளுக்கு 100 ரூபா வாங்கினாரு. இது நம்ம சிட்டிக்கு மத்தியில் போகிறோம். ஸோ 100 ரூபா ஒரு ஒர்த்தபிளான ரேட்டுன்னு நினைக்கிறேன். பட் இதோட கம்மி தான். நம்ம ஒரு ஆளாக போகிறோமா இல்லை யாராவது ஏற்றுவாரான்னு எனக்கு தெரியாது. பட்டு நல்லா இருக்கும். அதுக்காண்டி சரி பரவாயில்ல 100 ரூபா கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த குதிரையில் போனோம் நினைப்போம். அவர் தலைவர் कैसे बैठो इधर 1 मिनट 500 खुला करा लीजिए. பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறியாச்சுங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை தான் நம்ம சவாரி பண்ண போகிறோம். ரெடி அருமையாக இருக்குது. நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா குதிரையோட உரிமையாளர். आपका नाम जी? मेरा नाम अजीज है. அஜித் எங்க நம்ம அஜித் தாங்க நம்ம அண்ணன் பேர். அதெல்லாம் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ தான் புரியுது ஏன் குதிரை ரைடு வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன வேணாட்டி சவுண்ட் அடி, என்ன வேணாட்டி அடி. ஆனால் நாங்கள் வந்து இதில் தான் வந்து இப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. तमिलनाडु में छोटे छोटे घोड़े जाते हैं. छोटे छोटे घोड़े ठेले में दूध आते ना रहते वैसे देखिए. அப்படி நல்லா இருக்கா? புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. எவ்வளோ வண்டி போனாலும் அப்படியே கம்பீரமாக ஒரு குதிரையில் போகிறது ஒரு பெரிய அழகு தான் இல்லை? ஓகே, கடைசியில் நம்ம தான் இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு, ஒரு ஜாலிக்கு நம்ம ஓட்டுறோன்னு சொல்லிட்டு. பாருங்க நம்ம தான் இப்போ குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம டிரைவிங் கிளாஸில் எப்படி டிரைவிங் பண்ணுவோம்ல அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓ டைரக்ஷன் ஆஃப் கேஸே சட்டே டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரைட்டு போகணுன்னா இந்த சைடு இழுக்கணுமாங்க, லெஃப்ட்டு போகணுன்னா இந்த சைடு இழுக்கணுமா. ஸோ நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸும். நம்ம டிரைவிங் கிளாஸ் தான் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம் குதிரை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு. அதில் ரைட் சைடில் இருந்துக்கிட்டு ஸோ பிரேக்குக்கு நேராக இழுத்தா போதும் போல் இருக்குங்க. ஸோ ரைட்டுக்கு இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ரைட் சைடு இழுக்கிறாரு. லெஃப்ட்டு போகணும்னா லெஃப்ட் சைடு வந்து சைடாக இழுக்கணுமா, நிப்பாட்டுறதுக்கு ஒரே அடியாக பிடிச்சி இழுத்துறணுங்க. பார்த்தீங்கன்னா ரேட் என்னமோ அந்த பையன்ட்ட வந்து 20 ரூபா தான் வாங்கினார் இங்கே அங்கேருந்து இங்கே. ஸோ அப் அண்ட் டவுனு 40 ரூபா வச்சுருந்தாலும் 50 ரூபா ஒரு நல்ல ரேட்டு தான். பட் பரவாயில்ல, நம்ம வந்து டூரிஸ்ட்டு வந்தோம்னாலே இப்படி தான் கொஞ்சம் காசு கூட தான் கேட்பாங்க. நம்ம பேசியாச்சு, பேசுகிற ரேட்டுக்கே நம்ம கொடுத்துருவோம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம அந்த கிஷன்கட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு வந்து குதிரை சவாரி பண்ணணுன்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். பண்ணால் குதிரை சவாரி வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. பட் அது மேலே ஏறி உட்கார்றது வேறு டிஃப்ரென்ஸு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த கொட்டாரம்லாம் போட்டு, ஐ மீன் இந்த இதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரில, அதில் உட்காந்து போகிறது ஒரு தனி அழகுங்க. உள்ளே ட்ராப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் ஹாஸ்டலுக்கு அந்த சைடு. இல்லை இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் முடியாது அப்படின்ட்டாரு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எங்கே ஏறணுமா அங்கே இறங்கியாச்சு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இடத்த முடிச்சாச்சு. அல்ல தேங்க்ஸ், தன்யவாத். एक मिनट पकड़ो. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஹார்ஸ் ரைடு. எப்படி நல்லா இருந்துச்சா? வந்தீங்கன்னா
இந்த மாதிரி மற்ற ஆட்டோவில் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் வேகமாக போனால் ஆட்டோவில் போகணும். இது நீங்கள் இந்த க்ரௌடில் நீங்கள் வந்து வாய்ப்பே இல்லை. வண்டியே வச்சிருந்தாலும் சரி, காரே வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ இந்த குதிரை போச்சு பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு குதிரை தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஆட்டோ கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக போனாலும் எல்லோரும் குதிரைக்கு வழி விட்டுறாங்க. அது நல்ல விஷயம் இல்லையா? அப்போ குதிரையில் போக கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். போடு நேரத்துக்கு நம்மளை அந்த ஆட்டோக்காரனை ஏற்ற பார்த்தாருங்க. என்னங்க சொல்கிறது, ஃபுல்லாக வந்து துணியின் ஆர்ப்பாட்டங்கள் தாங்க இங்கே. துணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல், அதை போத்தி படுப்போம்ல அந்த கம்பல், அந்த மாதிரி தான் வெரைட்டியாக இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பல வருஷத்துக்கு சேர்த்து வச்சு பொருள் வாங்கலாம் போல இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு கடையும் துணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அங்கிள் பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணுறாரு, தவறு அங்கிள், வீடியோ அங்கிள். ஸோ துணி தாங்க, அவ்வளோ டிசைனாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. நல்லா டிசைனாக, அந்த ஒர்க்கெல்லாம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3000-4000 இருக்கா இதெல்லாம். அதே மாதிரி ராஜஸ்தான் இன்னொரு விஷயத்துக்கு ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு ராஜஸ்தான் சொன்னால் உங்களுக்கு இன்னொரு ஞாபகம், ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு ராஜஸ்தான்னு சொன்னால் நான் வர்றது தார் டெசர்ட்டு, ஜெய்சல்மேர். இந்தியாஸ் அதாவது லார்ஜஸ்ட் ஸ்டாண்ட் டெசர்ட்டுன்னு சொல்கிறது வந்து தார் டெசர்ட்டு. நானே அப்படி இப்படின்னு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி வந்து வண்டியை ஓட்டிவிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தா காது வலிக்குதுங்க. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. சரி, தார் டெசர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பெரிய வந்து தார் டெசர்ட்டுங்க கரெக்டாக பேச விடுங்கடா ப்ளீஸ்ரா. அதுக்கப்புறம் நான் வர்றதுனா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அன்னைங்கெல்லாம் வருவாங்க, இந்திக்கார வடநாட்டுக்காரங்க அன்னைங்கெல்லாம் வந்துட்டு பாய் விற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டால் ராஜஸ்தானி பாயின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ராஜஸ்தானி மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரிஜினல் ராஜஸ்தானி மேட்டு, ஒரிஜினல் ராஜஸ்தானி பாயும் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்குள்ளே கடைகளுமே இங்கே நிறையா இருக்குது. அந்த கடை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அண்ணன் வந்து இப்போ டர்பன் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ட்ராவல் பண்ணுறவங்களாம் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களே, உங்களால் இந்த கல்ச்சரை ஃபீலே பண்ண முடியாது. 5-10 வருஷம் தான் உங்களுக்கு டைம் லிமிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மக்களெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லாருமே ஒரு மாடர்னிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமா, நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் நான் திரும்பி சொல்கிறேன், எல்லோரும் மாடர்னிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் யாரும் வந்து ரோடு எல்லாம் மதிக்கிறது கிடையாது. மாடர்னிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நம்ம கலாச்சாரத்தை நம்ம இழந்துட்டு வரோம், அதுவும் உண்மை. ஸோ 10-15 வருஷத்துக்குள்ளே செல்லக்குட்டிங்களாம் ட்ராவல் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து புத்தகத்தில் வந்து தான் பார்க்க முடியும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம அணிஞ்சிருந்தோம், இந்த மாதிரி தலையில் வந்து கவசம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் புக்கில் மட்டும் ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி ஆயிடுவாங்க. இது ஏதோ பார்த்தீங்கன்னா சிலைகள் இருக்கிற ஒரு கடை. ஏன்னா நாங்கள் படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி லேபில் வந்து ஸ்பெசிமென்ஸ் இருக்கும். அதாவது இந்த இதுக்குள்ளே குளோரோ சம்திங் அந்த கெமிக்கலை ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன இருக்கிற அந்த பாம்பாக இருக்கட்டும், ஃப்ராகாக இருக்கட்டும். तमिलनाडु आपका दुकान देखना अंदर अंकल अंदर थैंक यू अंकल. ஸோ அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம். இப்போ நம்ம அங்கிள் ஜியோட கடைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அங்கிள் ஜியோட இந்த டர்பன் கடைக்கு வந்திருக்கோங்க. என்னது ஷீமா துக்கான் கா நாம் ஷீமா சாப்பா ஹவுஸ். ஓகே, அங்கிள் ஜி வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட வந்து கார்டு கொடுத்துருக்காரு. ஸோ நம்பர் இதான். பட் நம்ம ஊரில் பெருசாக டர்பன்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம டர்பன் வந்து என்னென்ன கலரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டர்பனு. ஆக்சுவலாக என்னென்னா துணி தான் மேட்ரு. இந்த மாதிரி துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி துணியை வாங்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு தலையில் கட்டி தருவாங்க. நம்மளும் தலையில் கட்டிக்கலாம் தெரிஞ்சா. பட் இன்னும் அது கொஞ்ச நாள் தான். இதுவும் பேசும் காட்சி பொருளாக மாறிடும் இன்னும் கொஞ்ச நாளில். प्राइस 80 रुपये से शुरू होता है. 350 महंगा, लाइक सब महंगा. कौन सा 80 का कौन सा आता है? ओके.
ஸோ இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடிமேடாக அவங்க தலையில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்காங்க. இனி துணி குவாலிட்டி வந்து மேட்டர்ஸ் ஆகும். அந்த துணி குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது அதோட ரேட்டும் உங்களுக்கு அப்படியே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஏடுன கம்பளியும் கிடச்சிச்சுங்க பாருங்கள். மெத்தை கம்பளி தனியாக ஒரு கடையே வச்சுருக்காங்க. இந்த அன்னைங்க தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வந்து மொத்த செட் ஆஃப் கம்பளி வந்து விற்பாங்க. ராஜஸ்தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு மொத்த செட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? சின்ன வயசில் இருந்திருப்போம். வெளியில் வந்து ராஜஸ்தான்லேருந்து அன்னைங்க வந்து ராஜஸ்தான் அந்த சைட்லேருந்து அன்னைங்க வந்துட்டு போர்வோன்னு விற்பாங்க. ஒன்று விற்க வருவாங்க. ஆக்சுவலாக ஒன்று விற்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் எதுக்கு நாங்கள் டேரெக்டாக வாங்கிக்கிறோம், இன்னும் டேரெக்டாக வாங்கிக்கிறோம். டேரெக்டாக மீன்ஸ் ஃபுல்லாக வாங்கிக்கிறோம். இன்ஸ்டால்மெண்ட்டே வேணால் ஃபுல் ப்ரைஸ் வாங்கிக்கிறோம். 500 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ப்ரைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்த செட்டுமே 2000 ரூபாங்க. ஃபுல் ப்ரைஸ் முடிஞ்சால் வாங்கிடுங்க அப்படிம்பாங்க. நம்ம வீட்டு லேடிஸ்லாம் என்ன பண்ணும், நம்ம வீட்டு லேடிஸ் நம்ம அம்மாமார்கள் ஆன்டிமார்கள்லாம் என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு அந்த 2000 ரூபா கொடுத்து மொத்தத்தையும் ஒரு 5-6 செட்டு எப்படி 5-6 செட்டை மொத்தமாக வாங்கிடுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா அவனுக்கு மொத்தமாக செல் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு லாபம் இல்லையா, அவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சுக்க தேவையில்லை. பொருள் விற்றதுக்கு ஆகிப்போச்சு. கண்டிப்பாக ஒரு மார்ஜின் வந்து ப்ரைஸ் வச்சு தான் விற்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல் இன் ஆல் லாபம் தான். ஆனால் நம்ம ஊருக்காரங்க என்னமோ நம்ம பெருசாக சாதித்த மாதிரி சீப்பான ரேட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு குஷியில் அவங்க வேறு. ஆனால் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூளைங்க. இந்த மாதிரி மூளை வந்து பிஸ்னஸில் வேணும். அது இவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கணும் நம்ம. ஸோ இங்கே ஒரு கடை பாருங்கள். ஓகே, சின்ன கடையாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களாங்க. அதே தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கடை. இவ்வளோ தான் கடையே. மிஞ்சி போனால் என் கை அளவுக்கு இவ்வளோக்கு தான், இந்த லென்த்துக்கு தான் இருக்குது கடையே. இதான் மொத்த கடை. हाय आप रेंट पे था इधर? रेंट कितना है? रेंट कम ही है. हाँ, हाउ मच कितना है? 400 per month. ஸோ இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 400 ரூபா கொடுக்குறாங்க. यहाँ पर धंधा करता हुआ चौथी पीढ़ी हुई. ओके ओके ओके. फोर्थ जनरेशन. आपका पापा का पापा का पापा. इनके परदादाजी से चालू हुए हैं. ओ ठीक है. परदादा दादा पापा और ये. ओहो, बस अम्ब्रेला का. अम्ब्रेला लॉक. ओके, अम्ब्रेला और लॉक. लॉकिंग तिजोरी. हाँ ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கடையில் வந்து அதாவது अम्ब्रेला रिपेयर பண்ணுறது, அப்புறம் பூட்டு ரெடி பண்ணுறது. அப்போ डुप्लीकेट बनता है? डुप्लीकेट गाड़ी डुप्लीकेट चाबी कितना है एक चाबी का? अलग अलग गाड़ी का रेट. होंडा शाइन गाड़ी का डुप्लीकेट 100 रुपीज़. ठीक है. कितना टाइम में मिलता है? लाइक 5 मिनट्स के अंदर. ஓகே. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துச்சுன்னா கீ செயினும் அது மீன் செயின் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்களாம். செயின் உங்களுக்கு வந்து செயின் சொல்கிறேன் பாருங்கள், கீ வந்து ரெடி பண்ணி தருவாங்க, கீ மேக்கர் கூட. ஸோ எல்லாமே பண்ணி தருவார். ஹோண்டா ஷைனுக்கு எனக்கு என் வண்டிக்கும் பண்ணணும். என் வண்டிக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கேட்டேன், எவ்வளோன்னு கேட்டேன். 100 ரூபா. நம்ம ஊரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வாங்கினீங்கன்னா 50 ரூபா நெருக்கி சில்லற வரும். 100 ரூபா கொஞ்சம் கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது 50 ரூபா கொடுத்தேன். பட் ஆமாம் 100 ரூபா கரெக்டான ரேட்டு தாங்க. ஆனால் மேட்டர்னா கடையோட வாடகை வெறும் 400 ரூபா தான். 4 தலைமுறையாக அவங்க அப்பாவோட அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவரே 400 ரூபா கொடுத்துருந்துருக்காருன்னா அவர் எவ்வளோ கொடுத்துருந்துருப்பார் அவர் காலத்தில்? 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. இந்த சவுக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாண்ட்விச் கிடைக்குமா, அதுவும் என்ன குலாப் ஜாமுன் சாண்ட்விச் கிடைக்கும்னாங்க. அந்த கடையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே என்ன தெரியல. ஸோ கடையை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. இதான் அந்த கடை. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் சாண்ட்விச் பண்ணுவாங்களாம். நம்கீனு அப்புறம் வந்துட்டு அந்த குலாப் ஜாமுன் அந்த ஸ்வீட் வச்சு ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே மேக்கிங் காட்டிடுறேங்க. மேக்கிங் பார்த்துட்டு வாங்க. ஏ கே ஆயிடுச்சு கூலிங் ரபடி கி பாட்டில். ஓகே. ஸோ இப்போ வந்து தலைவர் வந்து மேக்கிங்கில் இறங்கிட்டார். ப்ரெட்டு கார்லிக். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கார்லிக் மசாலா போடுறாரு. इसमें क्या क्या है? पनीर और गुलाब जामुन दोनों. पनीर और गुलाब जामुन दोनों. ठीक है. குலாப் ஜாமுன் ஆக்சுவலாக நம்ம எப்படி செய்வோம்,
ஒரு அந்த பவுடர் இருக்கும், அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வீட்டு சேர்க்கறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே எப்படின்னா வெறும் அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணாமலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில. அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாக்குள்ளே போட்டு அது ஒரு தனி ஒரு இது மாதிரி செய்வாங்கல்ல. உண்மையில் நல்லா இருங்க. நான் சொன்னேன்ல அதே மேட்ரு தான். அதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு சேர்க்கவே இல்லை, வெறும் வந்து அந்த மாவு வந்து அந்த மில்க் மேட் மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் மில்க் மேடு கிடையாது, மில்க் பவுடர் மாதிரி இருக்கும். அதை வந்து உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுவாங்க. சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அப்புறமாட்டி தான் சுகர் சிரப் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடியில் அந்த சுகர் சிரப்பில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சேர்க்காம தனியாக வறுத்து வச்சு அதை வந்து இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரேவி அந்த கிரேவிக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடுறாங்க. நம்ம அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இருந்துச்சு. புலாவான காபூலி ராஜஸ்தானி டிஷ். ஓகே, இந்த டிஷ் பேர் பார்த்தீங்கன்னா காபூலியா. அதாவது நம்ம ஊர் எப்படி புலாவ் மாதிரி இருக்குது, ஆனால் புலாவ் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா इसमें क्या क्या डालते हैं आप? इसमें ब्रेड रतालू मतलब पोटैटो रेडी लाते हैं। ओके, और आलू और इसमें गड्ढा आ गया, बेसन गड्ढा। हाँ, बेसन का गड्ढा। चार आइटम फ्राई करके फिर डालना है। ஓ, இது ஒரு இப்போ சொன்ன டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி போடுவாங்க. அதாவது பொட்டேட்டோ இந்த மசாலா கிட்டத்தட்ட அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து என்னது என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் மறந்து போச்சு. அப்பப்போ எனக்கு வந்து நிறைய இடம் ட்ராவல் பண்ணால் பேர் மறந்து போயிடுது. அப்படியே டிஷ்ஷை பார்த்துக்குங்க, அருமையாக இருக்குது. பன்னீரோடு தராங்க, பன்னீர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ப்ரெட்டு போடுறாங்களா, உருளைக்கிழங்கு போடுறாங்களா, பன்னீர் போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி போட்டு ஒரு மசாலா மாதிரி க்ரியேட் பண்ணி ரைஸோட கலந்து தராங்க. ரேட்டு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 60 ரூபா. இந்த சின்ன பிளேட் 60 ரூபா. அந்த சாண்ட்விச்சும் 60 ரூபா தான், குலாப் ஜாமுனோட அந்த சாண்ட்விச்சு. பட் இங்கே பார்க்க குவான்டிட்டி வந்து 60 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா ரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு ஒரு மீல்ஸே சாப்பிடலாம் நம்ம ஊரில். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ப்ராக்டிஸுங்க. அதனால் அதை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணி அது சாப்பிட்டு போனி தான். 2-3 நாள் ஒழுங்காகவே சாப்பிடல, ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு ட்ராவல் பண்ணுறதுனால. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கேன். சமோசா சாப்பிட்டேன், அப்புறம் லெஸ்ஸி குடித்தேன், அப்புறம் என்ன சாப்பிட்டோம், இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டேன், மறந்து போச்சு. அப்புறம் தான் இங்கே வந்துட்டு அந்த சாண்ட்விட்சு, அப்புறம் அந்த ரைஸு. நம்ம அண்ணன் கடை விஜய் ரெஸ்டாரண்ட் வாங்க. மேட்ருனா இந்த சின்ன தள்ளுவண்டிலேருந்து இந்த கடையை ஆரம்பித்தாங்களா, அந்த நினைவை வந்து அந்த தள்ளுவண்டி இன்னும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இங்கே கடை கட்டி பெருசாக அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்காரு. ஸோ பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த கடையை வச்சுருக்காரு. இந்த கடை நைட்டு வந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். மேலே இருக்க கடை பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அண்ணனை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வணக்கம். அப்பா நாம்ஜி கோவிந்த் சிங். ஸோ கோவிந்த் சிங் அண்ணன் இருப்பார், அவர்கிட்ட சொல்லுங்கள் வந்தால் உங்களுக்கு வந்து காபூலி வெஜ் புலாவ், காபூலின்னு சொல்கிறாங்க வெஜ் புலாவ். அதுவும் அப்புறம் வந்து குலாப் சாண்ட்விச்சும் அண்ணன்ட்ட வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவார். பாய் ப்ரோ. ரொம்ப தங்கமான மனுஷங்க, அழகாக சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணி பேசுகிறேன். எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து பேசுகிறாங்க. வந்து கேட்குறாங்க எங்கேருந்து வரீங்க, தமிழ்நாடுன்னு சொன்னோம். தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க, ரொம்ப நல்லது. எப்படி வந்தீங்க, பைக்கில் வந்தீங்களா? ஆமாம், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது. ஆக்சுவலாக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஆமாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பைக் ஓட்டிகிட்டே வந்துட்டேன். கர்நாடகா, அப்புறம் கோவா போனேன், கோவாலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் வழியாக உதய்பூர், தென் ஜெய்ப்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்கர் தாண்டி ஜோத்பூர் வந்து நிற்கிறேங்க. ஸோ இதுதான் என்னோட இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு. இனி வரப்போகிற காலத்தில் வந்து நம்ம நல்ல வீடியோ நிறையா போடுவோம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் வருக. பாய் போல் பாய். सब्सक्राइब लाइक करो, बोल लाइक करो, सब्सक्राइब करो. वलकटाई में पुरुष बनी थी. आप भी बोलो, लाइक कर दो, शेयर करो, सब्सक्राइब कर दो. थैंक यू, बाय बाय, खमा गणी. சரிங்க, உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, பார்க்கல, அதெல்லாம் அடுத்து ரொம்ப கம்மியாக தான் என்னோடய சேனல் வந்து வியூஸ் வந்து போகும். 200லேருந்து ஒரு மிஞ்சி போனால் 2K 3K வரைக்கும் போகும், அவ்வளோதான். ஸோ அந்த
சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்தாலும் இன்னும் ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகலை இருந்தாலும் இந்த ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மன திருப்தியோடு ட்ராவல் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் கஷ்டப்படும் போது ஃபீல் பண்ணும்போது பயணம் செய்யுங்க. ஓகே, பார்க்கலாம்.